வணக்கம், முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பிஹெச்பியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் ஆப்ரேட்டர் பிஹெச்பியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து கொஸ்டின் மார்க் ஓகே. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா வந்து பிளஸ் மைனஸ் டாலர் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 போட்டிருக்கேன். டாலர் பி இஸ் ஈக்குவல் டு 20 போட்டிருக்கேன். டாலர் இஸ் ஈக்குவல் டு டாலர் ஏ. நம் சாதாரணமாக மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். டாலர் ஏ, டாலர் பி, எக்கோ டாலர் சி. இப்போ 13 சொல்லி எக்கோ பண்ணணும். ஓகே. சப்போஸ் நான் வந்து மைனஸ் மாத்துறேன். மைனஸ் மாத்தினா -10 வந்து ஆன்சர் ஆகும். -10 மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டேன். டிவைட் பண்றேன். -0.5. இப்போ வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் இந்த பெர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டரை வந்து கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 65 இருக்கு. 65 20 அளவு 20 40 60 ரிமைண்டர் வில் பி 5. 3 × 20 60 ரிமைண்டர் வில் பி 5. ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளால வந்து டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை கால்குலேட் பண்றது அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர். இதோட ரிமைண்டர் பார்த்தோம்னா 5 வரும். இது போக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல டாலர் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. எக்கோ டாலர் ஏ பிளஸ் பிளஸ் இது கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஏயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாலே அது வந்து எக்கோ ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமேல வந்து அது வந்து 6 வந்து மாறும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 5 தான் வரும். சப்போஸ் நான் இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாலே ப்ரிசிடென்ஸ் வந்து ஜாஸ்தி. ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு வாங்க. இதோட ப்ரிசிடென்ஸ் வந்து ஜாஸ்தி. 6 ஆகிட்டு அதுக்கப்புறமேல வந்து பிரிண்ட் ஆகும். ஏ வந்து ஃபர்ஸ்ட் 6 ஆகும். அதுக்கப்புறமேல வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்ப இதே மாதிரி மைனஸ் மைனஸ் போட்டோம் அப்படின்னா 4 சொல்லி பண்ணணும். இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் 4. இப்படி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 ஆகும். அதனால அதுக்கப்புறமா அது வந்து 5 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது எக்கோ ஏயோட வேல்யூ வந்து 4ன்னு மாறிக்கிறோம். இப்ப எக்கோ டாலர் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா 4 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 4 காட்டும். ஃபர்ஸ்ட் 5 அதுக்கப்புறமேல வந்து 4 5 4. ஓகே. இப்ப ஸ்ட்ரிங் ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி கன்கார்டினேட் பண்றதுன்னு பார்ப்போம். டாலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ டாலர் ஒய் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்ட். இது ரெண்டையும் வந்து கன்கார்டினேட் பண்றதுக்கு டாலர் இஸ் ஈக்குவல் டு
$x and concatenation operator is dot $y echo $z. இப்ப ரெண்டை கன்கார்டினேட் பண்ணி இதோட அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, ஹலோ போது எந்த ஸ்பேஸ் இல்லாம இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டாட் இந்த ஸ்பேஸ் கிடைச்சு. ஓகே, அடுத்து வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கா, லெஸ்ஸர் தானா இருக்கா, இல்ல கிரேட்டர் தானா இருக்கா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. $b equal to $20 echo $a greater than $b. $a greater than $b. இது வந்து $a greater than $b வந்து false. Less than one. ஓகே, ட்ரூ அப்படின்றதுனால ஒன்றுன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணல. ஃபால்ஸா இருக்கும்போது எதுவுமே ரிட்டர்ன் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுறோம். இஃப் $a greater than b echo true இல்ல அப்படின்னா ஃபால்ஸ். echo false. So $a greater than $b is false. அப்ப இந்த false தான் print ஆகும். According to this program, false தான் print ஆகும். Sorry, false. Okay. இதே மாதிரி less than greater than போட்டோம்னா ட்ரூன்னு காட்டணும். ஸோ ஓகே, லெஸ் தென் கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு இஃப் $a இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலாவே ஃபர்ஸ்ட் வச்சுக்குவோம். equal to $b echo true. இப்போ வந்து ஃபைல் சேவ் ட்ரூ. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்வெர்ட் பண்றேன். $10ன்ற வேல்யூ தான், பட் இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டிஜர். ரெண்டுமே டிஃபரெண்ட் டேட்டா டைப், பட் வேல்யூ ஒன்றுன்றனால ட்ரூன்னு காட்டுது. ஓகே, இப்போ என்ன பண்ண மூணாவது ஒரு ஈக்குவல் சிம்பிள் போட போறேன். ஈக்குவல் டு சிம்பிள் போட்டா என்னன்னா வேல்யூ சேமா இருக்கணும், டேட்டா டைப்பும் மேட்ச் ஆகணும். பட் ரெண்டோட வேல்யூ மேட்ச் ஆகுது, பட் டேட்டா டைப் வந்து அது இன்டிஜர், இது வந்து நம்பர். டேட்டா டைப் மீன்ஸ் மேட்ச் ஆகல, அதனால இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வராது. ஏன்னா எக்கோ ஆகாது, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் எக்கோ ஆகாது.
எதுவுமே எக்கோ ஆகாது, எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா நாட் ஈக்குவல் டு பிஆர்னா ஃபால்ஸ் இது. ஓகே, நாட் ஈக்குவல் டு டாலர் பினா ட்ரூ. ரெண்டு ஈக்குவல் தான், பட் இது கிடையாது. ஆக்சுவலா ரெண்டு ஈக்குவல் தான், பட் சேம் டேட்டா டைப் கிடையாது. ஸோ இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நாட் ஒரே மாதிரி இது கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து ரிலேஷனல் ஆப்ரேட் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அடுத்து வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். இதுல $A வந்து 20ன்னு வச்சிருக்கேன். $C வந்து 10ன்னு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா $A ஈக்குவல் டு $C செக் பண்றோம். இதோட கண்டிஷன் வந்து ட்ரூ தான். அண்ட் போட்டுட்டு $A லெஸ் தென் $B. இப்போ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். $Aயும் C ஈக்குவல்ன்றது ட்ரூ, $A லெஸ் தென் இப்போ பின்றது ட்ரூ. அண்டு போட்டா என்னன்னா அதுல இருக்க ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு கண்டிஷனுமே வந்து ட்ரூவா இருந்தாதான் அண்டு வந்து டோட்டலா வந்து ட்ரூன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அட்டமிக் கீவேர்டுக்கு வந்து லெஃப்ட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு, ரைட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த லெஃப்ட்ல உள்ள கண்டிஷனும் ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்ல இருக்க கண்டிஷனும் ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணாதான் அது வந்து டோட்டலா வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இது ரெண்டுமே ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் அதோட வேல்யூ வந்து 10ன்ற வந்து 13 ஆக்கிட்டேன். இப்போ $A லெஸ் தென் $Bன்றது வந்து பாஸ் ஆகுது. ஒரு கண்டிஷன் வந்து பால்ஸ் ஆயிடுச்சு, ஒரு கண்டிஷன் ட்ரூவா தான் இருக்கு, இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம்னா பால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து பிரிண்ட் அவுட் ஆகாது, ஏன்னா அது வந்து பால்ஸ். எக்கோ ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது. ஓகே, இதுல ஆர்ன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுல ஒண்ணு வந்து ட்ரூவா இருந்தா போதும். ஆர்ன்னு கொடுத்தே அப்படின்னா ரெண்டுல வந்து ஒண்ணு வந்து ட்ரூவா இருந்தா போதும். ரெண்டுல ஒண்ணு ட்ரூவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ, ஏயும் சி ஈக்குவல் தான், பட் $A லெஸ் தென் B வந்து ஃபால்ஸ். பட் $ஈக்குவல் டு $C வந்து ட்ரூ. ரெண்டுல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஆர் ஆப்ரேட்டர் ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரெண்டுல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா போதும். இப்போ இது வந்து ட்ரூன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரெண்டுல ஒரு கண்டிஷன் ட்ரூ, அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். நீங்க $A ஈக்குவல் டு $C, $A ஈக்குவல் டு $C, இதுவும் ஃபால்ஸ். ஓகே, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கு. ஓகே, ஃபைல் சேவ். ஒரு கண்டிஷன் ட்ரூ, ரெண்டு இதுல ஒரு கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ரெண்டுமே இப்போ ட்ரூவா தான் இருக்கு. ஒன்னு $A ஈக்குவல் டு $Cன்றது வந்து ட்ரூ, ரெண்டு 10 தான். பட் $A லெஸ் தென் $Bன்றது வந்து ஃபால்ஸ். ரெண்டுல ஒன்னு ஃபால்ஸ் ஒன்னு ட்ரூ. ஸோ இதனால இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்னு ட்ரூன்றனால ஒன்னு ட்ரூவா இருந்தாலே ஆர் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். தட்ஸ் ஆல். ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்தோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அதே மாதிரி லாஜிக்கல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். பிளஸ் 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 மைனஸ் மைனஸ் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். எல்லா ஆப்ரேட்டருமே இந்த வீடியோல வந்து கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்.